ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரைஸ் vlog. இது ஷீரடியோட டே 3 vlog. நான் ஆல்ரெடி டே 1 அண்ட் டே 2 vlog போட்டிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். நாங்கள் ஷீரடியிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல், நாங்கள் காரை புக் பண்ணியாச்சு. 3 டேஸ்க்கு நாங்கள் பேக்கேஜாகவே புக் பண்ணிட்டோம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ ரேட் வந்துச்சு என்னன்றது. இப்போ போயிட்டோன்னா நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கிறது மாதிரி இருக்கும். என்ட்ரி டிக்கெட்டு 40 ருபீஸு அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நடந்து போகணும். கண்டிப்பாக வந்துட்டு கொடை எடுத்துக்குங்க. அம்பர்லா ரொம்பவே மஸ்ட்டு. அம்பர்லா, கேப்பு அதை எடுத்துக்குங்க. நீங்கள் போகிற டைமை பொறுத்து இருக்குது. கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டோன்னா இங்கே பஸ் சர்வீஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பஸ்ஸில் தான் போகணும். மேலே ஏன்னா மலை மேலே போகிறது மாதிரி இருக்கும். பஸ்ஸுக்கு தனியாகவே சார்ஜ் பண்ணுவாங்க, 40 ருபீஸ் தனியாக. அங்கே போயிட்டு நம்ம பஸ்ஸில் போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் போன டைம் வந்துட்டு சம்மருன்றதுனால ரொம்பவே ட்ரையாகவே இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் போகிற டைம் வந்துட்டு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பஸ்ஸில் போகிறப்ப அந்த வியூ உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே நடந்து போகிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வயசானவங்கலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் அதை அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் 2 ஹார்ஸ்க்கு மேலே. ஸோ நம்மளால் வந்துட்டு அதை போய் பார்க்க முடியுமான்றதை நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப்ஸு தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸில் ஏறி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நல்லா வாட்டர் பாட்டில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம ரீச் ஆகிட்டோன்னா அங்கே ஒரு டிக்கெட் செக்கிங் இருக்கும். அங்கே டிக்கெட் செக் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ரீச் ஆகிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும்தான் அலோடு, வீடியோ அலோடு கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த குடைவரை கோயில் வந்துட்டு புத்த மதத்தை சேர்ந்ததுனால ஃபுல்லாகவே அங்கே புத்தர் சிலையாக வந்துட்டு வடிவமைச்சிருந்தாங்க. இந்த குகைக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நிறையா ரூம் மாதிரியே நிறையா ஃபுல்லாக ரூம் மாதிரியே கட்டி வச்சுருந்தாங்க. ரூமில் மாடி வச்சு நம்ம நார்மலாக இப்போ எப்படி வீடு கட்டுறோம் அது மாதிரி மாடிலாம் வச்சு கட்டியிருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இப்படி ஒரு குகையை வந்துட்டு வெட்டி இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறையா குடைவரை கோயில்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கழுகுமலை, சித்தன்னவாசல், இது மாதிரி நிறையா கோயில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். இது மாதிரி இந்த செவரு ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் தான், வால் பெயிண்டிங்ஸ் மாதிரி. இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் தான். பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இந்த இடம்லாம். இதை மட்டும் பார்க்குறதுக்கே நமக்கு கண்டிப்பாக ஆஃப் டேக்கு மேலேயே தேவைப்படும். அவ்வளோ இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. அவ்வளோ குகை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 குகைன்னு சொல்கிறாங்க. எங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். திருப்பி அதே மாதிரி பஸ்ஸில் வந்துட்டோன்னா அங்கே கார் பார்க்கிங்க்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் கார்லேருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே, மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.